வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். இப்படி கூட ஏமாத்துவாங்களா? தயவு செய்து மீட்டு கொடுங்க. மன உளைச்சல்ல நடிகை இணையதளத்தில் வைரலாகும் அவங்களுடைய பேட்டி. வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சுமலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நடிகை மணிமேகலுடைய செய்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாடகத்துறையில் சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடித்து வந்த நடிகை தான் மணிமேகலை. சினிமாவில் நுழைந்து ஏராளமான திரைப்படங்களில் நடித்து வராங்க. சங்கர் இயக்கத்தில் உருவான நண்பன் திரைப்படத்தில் ஜீவாவுடைய அம்மாவாக, வட சென்னை மற்றும் அசுரன் படத்தில் தனுஷுடைய அம்மாவாக நடித்து பிரபலமடைந்தாங்க. சென்னை வில்லிவாக்கத்தில் வசித்து வரும் மணிமேகலை படங்கள் இல்லாத போது ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்டு குழந்தை பகுதி நேரமாக பாட்டு சொல்லி கொடுத்து வருகிறாங்க. அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த பணத்தில் வாங்கிய காரை ஒருவன் ஏமாற்றி அடமானம் வைத்து விட்டதாக போலீசாரில் பரபரப்பு புகார் கொடுத்திருக்கிறாங்க. சிறுக சிறுக சேர்த்து வைத்து பணத்தில் 2023ஆம் ஆண்டு தவணை முறையில் சுஜுகி கார் ஒன்றை வாங்கியிருக்கிறாங்க. தனக்கு கார் ஓட்ட தெரியாதால் தனது மகன் கண்ணன் மூலம் படப்பிடிப்பு தலங்களுக்கு மணிமேகலை அந்த காரில் சென்றிருக்காங்க. இந்த நிலையில் தான் மகன் கண்ணனுடைய நண்பர் ரத்னவேல் என்பவர் அவசர தேவைக்காக பணம் வேண்டும் என்று அந்த பணத்தை விரைவில் கொடுத்து விடுவேன்னு கேட்டிருக்காங்க. இதையடுத்து கண்ணன் ரத்னவேலுக்கு 6 லட்சத்தை கடனாக கொடுத்திருக்கிறாரு. விரைவில் பணத்தை திருப்பி தருகிறேன்னு சொன்னாங்க. பணத்தை தராமல் இழுத்தடித்ததுனால இதையடுத்து ரத்னவேல் தஞ்சாவூரில் பெரிய வேலை ஒன்று முடித்து விட்ட போது இப்போது பணம் ரெடியாகி இருக்கிறது, நீ தஞ்சாவூருக்கு உடனே வந்தால் பணத்தை வாங்கி கொள்ளலாம்னு சொல்ல மணிமேகலின் மகன் கண்ணன் காரில் தஞ்சாவூருக்கு புறப்பட்டு சென்றிருக்காங்க. தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள லாட்ஜில் கண்ணனை தங்க வைத்து ரத்னவேல் அவரை பார்த்துருக்காங்க. இப்போது என்னிடம் பணம் இல்லை, மும்பை சென்றுதான் பணத்தை வாங்க வேண்டும் என சொல்லி கண்ணனுக்கு மும்பை விமான டிக்கெட் போட்டு தனக்கு நண்பரோடு சென்று பணத்தை வாங்கி கொள்ள என கூறி மும்பைக்கு அனுப்பி வைத்திருக்கிறாரு. கண்ணன் மும்பை சென்ற நேரத்தில் கண்ணன் சுஜுகி காரை ரத்னவேல் 6 லட்சம் ரூபாய்க்காக அடமானம் வைத்த பணத்தை வாங்கியிருக்கிறாரு. மும்பையில் இருந்து வந்த கண்ணனை காரை கேட்டபோது எனக்கு தெரியாது என பதிலளித்திருக்கிறாங்க ரத்னவேல். இதையடுத்து GPS உதவியுடன் காரை தேடி சென்ற போது காரை ரத்னவேல் அடமானம் வைத்த பணம் வாங்கி தெரிய வந்தது. இதையடுத்து கண்ணன் தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் ரத்னவேல் மீது புகார் அளித்திருக்கிறாங்க. ஆனால் போலீசார் அந்த வழக்கை கண்டுகொள்ளாதால் 4 மாதங்கள் கழித்து நடிகை மணிமேகலை தஞ்சாவூருக்கு சென்று புகார் அளித்திருக்கிறாங்க. அதன் பின்பு தான் போலீசார் அந்த வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காரில் இருக்கும் GPSஐ வைத்து மணிமேகலின் மகன் காரை இருக்கும் இடத்தில் வைத்திருப்பது குறித்த தகவல் கொடுத்து போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. 1 வருடத்திற்கு மேலாக போலீசார் இன்னும் காரை மீட்டு தரவில்லை. பயன்படுத்தாத காருக்கு மாதம் 10,000 வட்டி கட்டு வருவதாகவும் இதனால் மன உளைச்சல் ஆளாகி இருப்பதாகவும் காவல்துறையினர் எனது காரை மீட்டு தர வேண்டும் என நடிகை கண்ணீர் மல்க கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.